அனைவருமே பாம்பன் சுவாமிகள் சன்னதி அவரிடத்தில் நம்முடைய தொண்டர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இன்று நாளை மறுநாள் குறிப்பாக 22ஆம் தேதி காலையில் அயோத்தியில் பிராண பிரதிஷ்டை நடக்கிற அன்னைக்கு கிட்டத்தட்ட 5000 மத வழிபாட்டு தலங்கள், முக்கியமான இடங்கள், அங்கே எல்லோருமே அதை சுத்தப்படுத்தக்கூடிய பணியில் நாம் ஈடுபட வேண்டும் என்று கட்சிக்கு அறிவுறுத்தியிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே நம்முடைய கட்சி நம்மளோடு இணைந்து மாஸ்க் சர்ச் அங்கேயும் நம்ம சுத்தப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அதே போல் வேறு இடத்துல நம்முடைய கோவில்கள், சிறு தெய்வங்கள், பெருங்கோயில்கள் எல்லா இடத்துலையும் கூட இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கட்சியினுடைய வேண்டுகோள். நம்ம தொண்டர்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எதற்காக இதை செய்கின்றோம்? நம்முடைய பிரதமர் அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இதை செய்கின்றோம். பிரதமர் அவர்கள் 9 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய விரதத்தை ஆரம்பிக்கும் பொழுது நாசிக்கில் அவரே ஒரு கோயிலை சுத்தப்படுத்தி நம் அனைவருக்கும் கூட ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. இந்த மாதிரி அயோத்தியாவில் பிராண பிரதிஷ்டை நடக்கிறதுக்கு 11 நாட்கள் பிரதமர் அவர்கள் அந்த சிறப்பு அனுஷ்டானம், சிறப்பு விரதத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நாம் அனைவருமே நாம் குடியிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மத வழிபாட்டு தலங்களில் நீங்கள் தூய்மையாக வச்சுக்கங்க, அது என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் என்று பிரதமர் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் 5000த்திற்கும் மேற்பட்ட இடங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற இலக்கை வைத்து களத்தில் இறங்கியிருக்கின்றோம். அடுத்த 4 நாட்கள் இன்றிலிருந்து நிச்சயமாக மக்களுடைய ஆதரவோடு மக்களும் எங்களோடு இணைந்து இதை செய்து முடிப்போம் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. காரணம், சுத்தம் என்பது எல்லா இடத்துலையுமே இருக்குது. அது குறிப்பாக தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வச்ச பாரத்தில், தூய்மை பாரத்தில் கீழே வந்துட்டோம். சென்னை போன்ற பெருநகரம் 45, 47வது இடத்துலேருந்து 199 இடத்துக்கு வந்துட்டோம். திருச்சி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 112வது இடத்துல இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருநகரத்தில் எல்லாமே மோர் தென் 10 lakh பாப்புலேஷன் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்முடைய தமிழகம், நம்முடைய மாநகரங்கள் ஸ்வச்ச பாரத், தூய்மை பாரதத்தில் கீழே வர ஆரம்பிச்சிட்டோம். காரணம், அதற்கான அக்கறை அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சியோ நகராட்சியோ அல்லது அரசாங்க இயந்திரமோ அதுக்கு ஒரு இது கொடுக்காமல் இருக்கிறாங்க. இதன் மூலமாக மறுபடியும் மக்களை ஊக்குவித்து இது ஒரு மக்கள் இயக்கமாக, மக்கள் சக்தி இயக்கமாக செய்து காட்ட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. குறிப்பாக பிரதமர் அவர்கள் திருச்சிக்கு வந்த பொழுது ஸ்வச்ச பாரத் எப்படி பண்ணமோ அதே போல் ராமேஸ்வரம் போகிற அன்னைக்கு ராமேஸ்வரத்துலேயும் தூய்மை பாரதம் இந்த முறை இளைஞரணி நடத்துவாங்க. அதை தாண்டி கோவில்கள் நடக்கும். காரணம், நம்முடைய தமிழக மக்கள் நம் அனைவரும் ஒன்றாக இணைந்து மறுபடியும் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தையும் சுத்தப்படுத்தி அகில இந்திய அளவில் நம்முடைய ரேங்க்குங்கிறது ஒரு குறியீடுங்க, ஒரு குறியீடு. பட் அந்த குறியீட்டை பார்க்கும் பொழுது நாம் கீழே வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு இயக்கமாக மாறும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தற்போது வரைக்கும் அந்த பல்லாவரம் எம்எல்ஏ ஒரு மருமகன் தற்போது வரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. அண்ணே, அந்த பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் வீடு இந்த பகுதியில் இருக்குது. இதே ஏரியாவில் தான் அவங்க மகன் இருக்கிறாங்க. ஒரு சகோதரி பத்திரிகை நண்பர் முன்பு என்னை சிகரெட்டால் சூடு வச்சுருக்காங்க, என்னை அடிச்சிருக்காங்க, என்னை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக 16,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பேன் என்று சொல்லி 5,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி அதை தாண்டி அவர் மருத்துவம் படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை, அதற்கு படிப்பதற்கு எனக்கு பணம் வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வீட்டுக்கு வேலைக்கே வர்றாங்க. அந்த சகோதரி பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதரி. இவ்வளவு தூரம் சொல்லியும் கூட மாநில அரசு அக்கறை காட்டவில்லை என்றால் என்ன சமூக நீதிங்கண்ணா? என்ன சமூக நீதிங்கண்ணா? ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண முடியல, ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல, ஒருத்தர் காயத்தை எல்லாம் காட்டுறாங்க, பத்திரிகையாளர் முன்பு பேசுகிறாங்க. இதை தாண்டி நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் என்ன போலீஸ் சமூக நீதியை திமுக ஸ்டிக்கர் அடித்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க என்பது எங்களுடைய கேள்வி. அதனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். இன்னைக்கு பிரதமர் வர்றாங்க, இன்று நாளை நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் களத்தில் இறங்க வேண்டி வரும். ஏன்னா அந்த சகோதரியினுடைய நீதிக்காக, நியாயத்திற்காக, சமூக நீதிக்காக நாங்கள் களத்தில் இறங்குவோம். இதை மாநில அரசு கவனத்தில் வச்சுக்கணும். சொல்லுங்க சிஸ்டர். ஆளுநர்கள் மலிவான தரம் தாழ்ந்த அரசியலை செய்யறதாகவும் இதை இந்தியா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் காண்கிறதாகவும் முதலமைச்சர் சொல்றாங்க. போட்டி அரசியலை இப்படிதான் முன்னெடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியையும் முன் வச்சிருக்காரு. இதை நீங்க என்ன சொல்றீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன தரம் தாழ்ந்த வேலையை ஒரு ஆளுநர் செய்திருக்கிறார் என்று குறிப்பிட வேண்டும். அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்கா அந்த படத்தில் வர சீன் மாதிரி இப்போ ஆளுநரை திட்டுற சீன் அப்படின்னு திமுகவுடைய திரைப்படத்தில் ஒரு சீன் வச்சிருக்காங்க. 3 மாதம் ஆச்சு ஆளுநர் திட்டிடுவோம், அது ஒரு 2 மாதம் இந்த பிக்சர் ஓடும் அப்படிங்கிற மாதிரி என்ன தரம் தாழ்ந்த வேலையை ஆளுநர் செஞ்சுருக்காங்க. சேலத்திலே பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருடைய வீட்டுக்குள்ளே பூந்து ரைடு பண்ணி அவரை கைது செய்து அவரை 6 மணி நேரம் சேலம் ஃபுல்லாக சுத்த விட்டு எந்த குற்றமும் செய்யாதவரை எல்லா பக்கம் இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ இது ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரன் மீது நீங்கள் எங்கள் பேச்சை கேட்கலின்னா எல்லாருக்கும் இதான் நடக்கும் என்று திமுக இன்டைரக்டாக சொல்லியிருக்கக்கூடிய வார்னிங் மாதிரி சேலம் துணைவேந்தரை, பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் நம்ம முன்னாடி நின்றுருக்காங்க இன்றைக்கி.
ஸோ இதுதான் கருத்து சுதந்திரத்தை ஒரு குரல் விளைய மலிவான அரசியல் செய்வது இதுதானோ தவிர ஆளுநரை பயமுறுத்துவதற்காக துணைவேந்தரின் மீது காவல்துறையை ஏவி விட்டு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இத்தனைக்கு அந்த துணைவேந்தர் எந்த தப்பு செய்யல அப்படின்னு நம்ம சேலத்திலே பேசியிருக்கோம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அதனால மலிவு அரசியல் செய்வது முதலமைச்சரா அல்லது ஆளுநர் என்பதை முதலமைச்சர் அவர்கள் கண்ணாடியில் பார்க்கணும். இதில் மலிவு அரசியல் எங்கே வருதுங்க? ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு வேலை செய்கிறாங்க. சமீபத்தில் உச்சநீதிமன்றத்திற்கு போனாங்க. உச்சநீதிமன்றத்தில் தமிழக ஆளுநரின் மீது என்ன குற்றச்சாட்டு அவர் வைத்தாக உச்சநீதிமன்றம் என்ன கண்டனம் சொல்லுச்சு? ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் இப்போ டைம் கொடுத்துருக்காங்களா? இல்லை, ஆளுநர் இந்த டைமுக்குள்ளே இந்த பில்லை கிளியர் பண்ணும். கான்ஸ்டியூஷனல்லே சில காரணங்களுக்காக டைம் லிமிட் வைக்காமல் இருக்கிறாங்க. ஆளுநர் அவர்கள் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கின்றார்கள், தன்னுடைய பணியை செய்கிறாங்க, ஒரு ரோல் மாடல் சிட்டிசனாக இருக்கிறாங்க. தமிழகத்தினுடைய முதல் குடிமகனாக அவர் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக வேறு வேலை இல்லாதனால் அடிக்கடி ஆளுநரை வம்புக்கு இழுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய பார்வை. இன்று மாலை ஆளுநர் மாளிகையில் பாஜக நிர்வாகிகளை பிரதமர் சந்திக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக எடுத்துக்கலாமா? இல்லைங்கண்ணா, இல்லை அது இல்லைங்கண்ணா. ஆனால் பிரதமர் அவர்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பயணமாக வந்திருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு பிரதமர் அவர்களுடைய அஃபீஷியல் ப்ரோக்ராம் கேலோ இந்தியா இனாகிரேஷனு, அதன் பிறகு தூர்தர்ஷன் சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்மிட்டர் டவரு, சில விஷயங்கள், நம்ம டிடி அந்த பொதிகை சேனல், இதெல்லாம் பிரதமர் அவர்கள் இன்னைக்கு துவங்கி வைக்கிறாங்க, புது சேனல். அதன் பிறகு பிரதமர் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு போகிறாங்கண்ணா. ஸோ இந்த கட்சி நிகழ்ச்சியில் எதுவும் இல்லைங்கண்ணா. பிரதமர் அவர்கள் நாளை முழு நாளும் நாளை மறுநாளும் அவர்கள் தன்னுடைய ஆன்மீக பயணமாக அந்த பகுதிக்கு போகிறாங்க. ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம், நம்ம தனுஷ்கோடி அந்த பகுதிக்குள்ள ஆன்மீக பயணமாக. ஸோ கட்சி நிகழ்ச்சி, கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களோடு இந்த முறை இல்லைங்கண்ணா. இல்லை, ஒரு ஆன்மீக இதில் இருக்காங்க. அதனால் எந்த விதமான கட்சி நிகழ்வும் இல்லை. தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும் பொழுது பாஜகவினுடைய தேர்தல் வியூகம் என்னவா இருக்கு? எப்படி கட்டமைச்சிருக்கீங்க? கூட்டணி சார்ந்து எதுவும் முடிவெடுத்திருக்கீங்களா? 2024 தேர்தலை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இது மத்தியிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற தேர்தல். அதில் குறிப்பாக இந்தியா முழுவதும் நம்ம பார்க்கிறோம், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2024 திரும்பி வர வேண்டும் என்கின்ற, மீண்டும் வேண்டும் மோடி என்கின்ற அளவில் இன்றைக்கி மக்கள் பேச ஆரம்பித்திருக்கிறாங்க. இதே முதல் வெற்றிங்க. ஒரு தமிழ்நாடு போன்ற நம்முடைய மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்றுவதற்கு, வளர்வதற்கு, பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுப்பதற்கு, வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துவதற்கு, மக்களுடைய அன்பை பெறுவதற்கு முதல் இலக்கு இந்திய மக்கள் பிரதமர் அவர்களை மீண்டும் வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது எங்களுக்கு பாதி வேலை முடிந்ததாக பார்க்கின்றோம். இரண்டாவது, தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 32 மாத ஆட்சியை மக்கள் பார்க்குறாங்க. ஸோ அதில் மக்களை பொறுத்தவரை ஓட் எகெயின்ஸ்ட் டிஎம்கே, ஓட்டு ஃபார் மோடிஜி, இப்படி தான் இன்றைக்கி தளத்தில் கிரவுண்ட் லெவலில் மக்களுடைய பேச்சு இருக்குது. அதனால் எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஓட்டு தமிழகத்தில், அவருடைய ஆட்சிக்கு எதிரான ஓட்டும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரும்ப 3வது முறை வேண்டும் என்கின்ற ஓட்டும் இணைந்து வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய ஆதரவோடு பெரும் எழுச்சியை சந்திக்கும் என்கின்ற ஒரு பெரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பிரதமர் வருகை அப்ப கருப்பு பலூன் பறக்க விடுறதா சொல்லி ரஞ்சன்குமார் வீட்டு காவல் வச்சிருக்காங்க. இதே வேலைண்ணா. ரஞ்சன்குமார்னா யாருன்னா காங்கிரஸ்காரர். சில பேர் அட்டென்ஷன் சீக்கர்ஸாக இருக்கிறாங்க. அது என்ன பண்ணுறதுன்னு, அட்டென்ஷன் சீக்கர்ஸ் என்னென்னா, காங்கிரஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலைவர்கள் தான் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இல்லை. அதனால் தலைவர்கள் மாற்றி மாற்றி கருப்பு பலூனை வெட்டி என்னென்ன பண்ணுறது? அதனால் இது முதல்ல திமுக அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் பிரதமரை பொறுத்தவரை நீங்கள் பார்ப்பீர்கள், தமிழக மக்கள் வரவேற்பதற்கு தயாராக இருக்காங்க. திருச்சியில் பார்த்தீங்க, எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்கன்னா. அதிலும் பிரதமர் அவர்கள் அயோத்தி செல்வதற்கு முன்பு தன்னுடைய கடைசி கட்ட பயணத்தை தமிழகத்தில் வச்சிருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம், நமக்கு பெருமையான விஷயம் பாருங்கள். அயோத்தியா போகிறதற்கு முன்பு குறிப்பாக ஸ்ரீரங்கம், நம்முடைய ராமநாத சுவாமி சிவபெருமானை தரிசிக்கிறது. அதன் பிறகு தமிழகத்தில் கம்பராமாயணத்தை நம்முடைய ஸ்ரீரங்கத்தில் நாளை நம்முடைய பிரதமர் அவர்கள் கேட்கின்றார்கள். தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள் அந்த கம்பராமாயண நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. அதன் பிறகு கோத்தன்ராமர் கோவிலில் இருக்காங்க, தனுஷ்கோடியில் இருக்காங்க. இதை பயணத்தை முடித்துவிட்டு நேரடியாக அயோத்தியா போகிறாங்க. எவ்வளோ பெரிய பெருமை, எவ்வளோ பெரிய கௌரவம் பிரதமர் அவர்கள் நம்முடைய தமிழ் மண்ணுக்கு, நம்முடைய கலாச்சாரத்தை கொடுத்துருக்காங்க. இதை விட ஒரு பிரதமர் என்ன செய்ய முடியும்னு நீங்கள் சொல்லுங்கண்ணா. அயோத்திக்கு போகிறாங்க, 11 நாள் விரதத்தில் இருக்காங்க. நேற்று பத்திரிகையில் படித்தேன், ஒரு ஆங்கில பத்திரிகையில், பிரதமர் அவர்கள் வெறும் இளநீரை மட்டும் குடித்துவிட்டு தரையிலே படுத்து தூங்குவதாக அந்த ஆங்கில பத்திரிகையில் செய்தி எழுதியிருந்தாங்க. அவருடைய விரதம் என்பது வெறும் இளநீர் தண்ணியும் தரையிலே தான் படுக்கிறாங்க. ஏன்னா அவருடைய அந்த சாஷ்டாங்கமான அந்த விரதத்தில் இருக்கிறாங்க. அது அவங்க அனுஷ்டானம் என்று பிரதமர் அவர்கள் கடைபிடிக்கிறாங்க பிராண பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பு. இதைவிட ஒரு துறவியைப் போல் நம்முடைய பிரதமர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஒரு மகானை போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை